அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஷாஹி மட்டன் கிரேவி செய்ய போறேன். எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? எண்ணெயும் நெய்யும் ஊத்தி தின்னா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்த சேர்த்து கோல்டிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். எப்போ மட்டன் வாங்குனாலும் குழம்பு கிரேவின்னு செஞ்சு போர் அடிச்சுச்சுன்னா, அப்போ இந்த ஷாஹி மட்டன் கிரேவிய ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா சூப்பரா இருக்கும். மட்டன வச்சு திக் அண்ட் கிரீமியா செய்யக்கூடிய ஒரு அமேசிங்கான ரெசிபி. இப்ப வெங்காயம் வெந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ட சேர்த்து இதோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்ப இது நல்லா ஃப்ரை ஆனதும், இதோட 1 பச்சை மிளகா, ஒரு 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கிறேன். இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்க 400 கிராம்ஸ் ஆஃப் மட்டனோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், அடுத்து தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப இத ஃப்ரை ஆகுற இந்த ஆனியனோட நம்ம இத சேர்த்துக்கணும். இத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணதும், மட்டன் வேகறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணிய இதோட சேர்த்துக்கணும். இப்போ மட்டன் வேகறதுக்கு ஒரு 2, 3 விசில் மூடி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணணும். அதுக்குள்ள மிக்ஸி ஜார்ல ஒரு 6 பாதாம், 6 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவ ஃபைன் பேஸ்ட்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா குக் ஆனதும், இப்ப நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்ட இதோட சேர்த்து நல்லா கலக்கி விடணும். இப்ப இத நான் வேற ஒரு பேன்ல மாத்திக்கிறேன். இப்போ இந்த கிரேவிய அகைன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லிம்ல வச்சு கொதிக்க விடணும். இப்ப நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும். இப்ப நம்மளுக்கு டேஸ்டான ஷாஹி மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம பரோட்டா, நானோட சாப்பிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இன்னும் இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்க்கணும்னா, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க.